எவ்வளவு தைரியம் இருந்தா வீடு திருடுவனி அவனை 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். நீ போய் சாதாரணமா திருடுவியா? இப்படி கவனிச்ச பத்தாது. கவனிக்கிறோம் புட்டியா மாவன உண்மையை சொல்ல தொலைச்சிடுவேன். செல்வம் செல்வம் சார் வாங்க. வணக்கம் சார். ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? 3 லட்ச ரூபா பணம் ஆட்டோவில் காணாம போன விஷயமா விசாரிக்கிறதுக்காக உன்னை வர சொன்னேன். சார் என்னையா நீ அந்த பணத்தை நீ எடுத்த மாதிரி என்னமோ மிரண்டு போய் நிக்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? செல்வம் சார் ஒரு பெரிய ஒரு பாவையா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தோட ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்காரு. அந்த ஆட்டோவில் நாள் முழுக்க எல்லா இடத்தையும் சுத்திட்டு கடைசியில் இறங்கும் போது அந்த ஆட்டோவிலே பணத்தை தவற விட்டுருக்காரு. அது அந்த ஆட்டோக்காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். யார் சார் அவன்? அது தெரிஞ்ச நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? நான் சந்தேகப்பட்ட ஆட்டோக்காரன்லாம் கூப்பிட்டு விசாரிச்சேன். எவனும் எடுத்த மாதிரி தெரியல. உனக்கு தான் எல்லா ஆட்டோக்காரனுங்களும் தெரியுமே. தெரியும் சார். அப்படியே பேச்சு கொடுத்து பாரு. ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே வந்து சொல்லு. சரிங்க சார். பாவையா இருந்தால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4-5 தடவை வந்து ஸ்டேஷன்ல அழுதுட்டாரியா. பொண்ணோட கல்யாண விஷயமா எங்க கல்யாணம் நின்னு போயிடுமான்னு சொல்லிட்டு அழுதுட்டாரியா. சரி, எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ண. சரிங்க சார். அதுக்கப்புறம் அவன் காலை உடைச்சு ஆட்டோவை ஓட்ட விடாம பண்ணிடுறான். அடுத்தவன் காசப்படுறவன் என் கையில கிடைச்சான், செத்தான். சரி, நீ கிளம்பு. ஏதாவது நியூஸ் கிடைச்சா எனக்கு போன் பண்ண. சரிங்க சார். பாவையா இருந்தால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4-5 தடவை வந்து ஸ்டேஷன்ல அழுதுட்டாரு. பொண்ணோட கல்யாண விஷயமா எங்க கல்யாணம் நின்னு போயிடுமான்னு சொல்லிட்டு அழுதுட்டாரியா. சரி, எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ண.
போட சொல். சார் வணக்கம். வணக்கம், வாங்க. சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா சார், அதுல ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பார்த்துட்டு தாங்க இருக்கோம். தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க ஒரு 50-60 பேரை கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம். என்ன பண்றது, எவனும் எடுக்கலன்றான். ஐயா 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனவன் ஆட்டோ ஓட்டாம கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா தனியா இருப்பான். நாம அந்த கோணத்துல சிந்திச்சு பார்க்கலாமே. ஹலோ, போலீஸ் வேலையை எங்களுக்கு சொல்லி தராதீங்க சார். எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு பணத்தை தொலைக்க வேண்டியது, இங்க வந்து எங்க உயிரை எடுக்க வேண்டியது. சார் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில அவன் அப்படி சொல்லிட்டான் சார். அந்த பணத்துல தான் சார் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நீங்க கோவப்படாம அதை தேடி தரணும் சார். சார் நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இப்ப கூட நீங்க வரும்போது ஸ்டேஷன் வாசல்ல ஒரு ஆட்டோ பார்த்திருப்பீங்கல்ல, அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லி கூட பர்சனலா விசாரிக்க சொல்லியிருக்கேன். பணத்தை எடுத்தவன் எங்கேயாவது பதுங்கி இருப்பான் சார். தேடி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அவசரத்துக்கெல்லாம் கிடைச்சிருவாங்களா? மாட்டாங்க சார். புரியுதுல்ல? நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். பணம் கிடைச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். சரிங்களா? போங்க. ஒரு நிமிஷம் சார், போன் பண்ணா வாங்க. சரிங்களா? பயப்படாதீங்க, போங்க, தைரியமா போங்க. சோமு, என்னடா? சத்தியமா சொல்றேன்டா, என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அபிராமிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நான், அது இப்ப நடக்குமா நடக்காதான்ற கவலையிலேயே இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துகிட்டு இருக்கேன்டா. என் கஷ்டத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல முடியல. வினோத்தும் வசந்தும் வீட்டை விட்டு போனதுல இருந்து மகாவும் அபிராமியும் மன கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப போய் இதையும் சொன்னா மகாவால தாய்க்க முடியாதுடா. அபிராமி பாவம் மனசே ஒடிஞ்சு போயிடுவாடா. சோமு, அன்னைக்கு நாங்க நகைக்கடையில இருந்து வீட்டுக்கு போன போது என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நாங்க வீட்டுக்கு போய் வாசல்ல இறங்குறோம், அங்க சம்மந்தியமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நகையெல்லாம் வாங்கிட்டீங்களா, காட்டுங்கன்னு கேட்டாங்க. என்ன சொன்ன? ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். சமாளிச்சிட்டே? சமாளிச்சேன், அப்போதைக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சேன். ஆனா இன்னைக்கு நகை வாங்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற நீ? நான் எப்படிடா இவங்களை சமாளிக்க போறேன்? நீ வேற 3 லட்சம் ரூபாய் பணத்தை யாருக்கிட்டயோ வெளியில கடன் வாங்கி கொடுத்திருக்க. அதை எப்படிடா நான் திருப்பி கொடுக்க போறேன்? எனக்கு புரியலடா, ஒண்ணு புரியல. திரும்பல. இங்க பாரு, இங்க பாரு. இதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு பயப்படாதடா. நீ தைரியமா தாண்டா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இங்க பாரு, உள்ள இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டேல்ல? இந்த பாரு, இந்த பாரு, எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சு கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா கண்டுபிடிக்க போற? கிடைக்கும்டா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. வா 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 வா. வா அபிராமி, எப்படி இருக்க? என்ன எதுக்காக அவசரமா கோயிலுக்கு வர சொன்னீங்க? உங்களை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் உங்களை வர சொன்னேன். யார் அது? பார்க்க தானே போற? யாருன்னு சொல்லுங்களேன். சரி, யாரா இருக்கும் நீ தான் சொல்ல. உங்க கம்பெனி எம்டியா? அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது? அதுவும் இல்ல. ஐயோ, யாருன்னு சொல்லுங்களேன். அண்ணே,
என்ன நீ அப்படி பாக்குறீங்க? நான் தான் பெரிய நாயகி. உங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் தான் அண்ணனை உங்களை கோயிலுக்கு வர சொல்ல சொன்னேன். நானே உன்னை பார்க்கணும்னு இருந்த பெரிய நாயகி. உங்க அண்ணன் எப்பவும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாரு. அப்படியா? எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா எப்போ உங்களை பத்தியில பேசிட்டு இருப்பாரு. அண்ணி, அண்ணனும் அம்மாவும் நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னை விட நீதான் ரொம்ப அழகா இருக்க பெரிய நாயகி. உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போது. கல்யாண பொண்ணுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் கல்யாணமே உங்களால தானே நடக்க போகுது அண்ணி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவுக்காகவே கடவுளே எனக்கு கல்யாணம் பண்ணிவேன்னு நான் கோவில் கோவிலா போய் வேண்டியிருக்கேன். ஆனா கடவுள் எனக்கு உதவி பண்ணாரோ இல்லையோ, நீங்க என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கீங்க அண்ணி. கடவுள் எப்பவுமே நேராக வந்து உதவி பண்ண மாட்டார் பெரியநாயகி. அவர் சார்பா யாரையாவது அனுப்பி வைப்பாரு. உனக்காக அபிராமி அனுப்பி வச்சிருக்காரு. ஏங்க என்ன நீங்க விட்டா என்ன இந்த கோயில்ல உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க போல இருக்கு. ஆனா அண்ணன் சொல்றதும் உண்மைதான் அண்ணி. என் கல்யாணமே ஒரு கனவா இருந்தது. அந்த கனவை உண்மையாக்கி என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வந்தது நீங்க தான் அண்ணி. பெரிய நாயகி, நான் உனக்கு அண்ணியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன அந்நியமாக்கிடாத. இல்ல அண்ணி, இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே புருஷனை எப்படி அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலாம்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன பத்தி யோசிச்சு எனக்காக உங்க நகையை தர சம்மதிச்சிருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? நான் உனக்காக என் நகையை தரது ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்ல பெரிய நாயகி. என் தங்கச்சிக்காக நான் செய்ய மாட்டேனா? நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபிராமி. என் குடும்பத்தையும் தான் குடும்பமா நினைக்கிற பொண்ணு தான் எனக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்படுறேன். மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுக்குற வரன்னு சொல்லுவாங்க. இறைவன் எனக்கு வரத்தை தரல, உன் மூலயமா ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான். போதும் போதும், இப்படி மாத்தி மாத்தி பாராட்டுறதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா? என்ன பாராட்டுறதை விட்டுட்டு பெரிய நாயகியோட கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அதெல்லாம் ரொம்ப சரியாவே நடந்துட்டு இருக்கு அபிராமி. அபிராமி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது அம்மா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து இன்னும் நகை வாங்கலையான்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ பேசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க உங்களோட மனசை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை எதுவும் தப்பா நினைச்சுக்காத அபிராமி. இப்ப நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. அத்தை அப்படி ஒன்னும் பேசல. நீங்க அதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுல பெரிய நாயகியோட கல்யாண விஷயமும் அடங்கியிருக்கு. ஒரு அம்மாவா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கதானே செய்யும். ஒரு தாயோட பரிதவிப்பு தானே இது. அத போய் நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? அண்ணி, எங்க அம்மாவை பத்தி நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறத விட நீங்க அவங்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் அவங்கள என் அத்தையா நினைச்சிருந்தா ஒருவேளை அவங்க பேசினதை கேட்டு எனக்கு கோபம் வந்திருக்கலாம். நான் அவங்கள என் அம்மாவை தான் பாக்குறேன். அம்மா மேல யாராவது கோவப்படுவாங்களா பெரிய நாயகி? நான் அங்க வந்துதானே வாழ போறேன். இனிமே அதுதான் என் வீடு. நீங்க எல்லாரும் தான் எனக்கு உறவுகள். ரொம்ப நன்றி அண்ணி. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க. உங்களை அண்ணியா அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல பெரிய நாயகி, உன்ன மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னால உன் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றேன். அது தப்பு பெரிய நாயகி. உன்னாலதான் ஏன் கல்யாணம் நடக்க போகுது.
உனக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் இல்லைன்னா உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. எனக்கும் ஒரு நல்ல புருஷன் கிடைக்காம போயிருப்பாரு. அதனால நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சரி போலாமா? சரி போலாம். சார் அவங்களுக்கு பூ வாங்கி கொடுங்க சார். இந்தாங்க. கொடுங்க. அண்ணி எதுக்கு? திரும்ப பரவாயில்ல அண்ணி. திரும்ப. அண்ணே என்ன உனக்கு புரியலையா? அண்ணி தலையில பூ வச்சு விடு. ரொம்ப வெக்கம்லாம் படாத, வச்சு விடு. அதான் கல்யாணம் ஆக போகுதுல, அண்ணி மனசையும் புரிஞ்சுக்கோனே. நான் ஒண்ணும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். நீ தாராளமா பூ வச்சு விடு.